ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலி டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எச்சரிப்பு என்கின்ற தலைப்பில் உங்கள் முன்னிலையில் தேவ செய்தியை பகிர விரும்புகின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இயேசு கிறிஸ்து தாமே கொடுக்கின்றார். இது அவருடைய வாய்மொழியாய் பகிரப்பட்டதான வார்த்தை. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். நமக்குள் இருக்கின்ற வெளிச்சம் இருளாக கூடாது என்ற எச்சரிப்பின் சத்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த உலகத்தை சொல்லுகின்ற போது, வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது, லைஃப் இஸ் டுயல் இன் நேச்சர். இது இரட்டை தன்மை கொண்டது. இருளும் உண்டு, வெளிச்சமும் உண்டு. இருளை வெளிச்சமாக்க ஆண்டவரால் மட்டுமே முடியும். நாம் இன்றைக்கு இருளின் பிள்ளைகளா அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், அவரை நாம் விசுவாசிப்போம் என்றால், அவருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. இந்த உலகத்தில் 2 விதமான பிள்ளைகள் தான். ஒன்றில் இருளின் பிள்ளைகள் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளின் பிள்ளைகள் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்வார்கள். எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்கள், தீய குணங்கள், வேண்டாத கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான செயல்கள், பொய், பொறாமை, வஞ்சகங்கள், சூது, பிலிசூனியம், அவிசுவாசம், பகைகள், கொள்ளைகள், பொறாமைகள், இவை அனைத்தும் அவர்கள் உள்ளத்திலே இருக்கும். இருள் அவர்களை சூழ்ந்திருக்கும். அவர்கள் இருளின் பிள்ளைகள். ஆண்டவர் கடந்து வந்தது நம்மை இந்த இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கும்படியாது. இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை கிரயத்திற்கு வாங்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கின்றார். ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4:19 சொல்லுகின்ற போது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, 20ஆம் வசனத்தில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது நமக்குரியவர்கள் அல்ல. அவரே நமக்குள் ஆளுகை செய்கிறவராய் நமக்குள் வாசம் பண்ணி விடுகிறார். அவர் நமக்குள் தங்கி இருக்கின்ற போது இருள் அங்கே இருப்பதற்கு நோ சான்ஸ், எந்த இடமும் கிடையாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு வாழ தீர்மானிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு உலகத்தில் பார்க்கின்ற போது எல்லாருடைய வாழ்க்கையும் அநேகர் சொல்லுகின்ற போது இருளில் மூழ்கி இருக்கின்றதை போல அவர்களுடைய முகத்தில் தேவ பிரசன்னமில்லை. மனதுக்குள்ளே கவலை, வேதனைகள், பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் மனதுக்குள்ளே வைத்து வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். நாம் இந்த நாட்களிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்ற போது நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியத்தக்கதாக, கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கத்தக்கதாக நாம் இடம் கொடுக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டை நாம் பார்க்க முடியும். உலகத்திலே இருளுக்குள்ளே இருந்ததான ஜனங்களை ஆண்டவர் எப்படி வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று. மகதலேனா மரியாள் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்த்திருப்போம் வேதத்தில்.
7 பிசாசு பிடித்தவள். எவ்வளவு வாழ்க்கை இருந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். இருள் அவளை மூடியிருந்தது. இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தாள். வாழ்க்கையில் என்ன சமாதானம் இருந்திருக்கும், என்ன சந்தோஷம் இருந்திருக்கும். சத்ருவினால் அமுக்கப்பட்டவளாய் வேதனையின் உச்ச நிலையில் இருந்தவளை ஆண்டவர் சந்திக்கின்றார், சுகம் கொடுக்கின்றார். அவளுடைய அன்பிற்கு அளவே இல்லை. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் கடந்து வந்தாரோ அன்று முதல் இருளின் ஆதிக்கம் நீங்கினது. வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறினாள். அவள் இயேசுவை காண வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது சீஷர்கள் கூட தேடி அங்கே செல்லாத இடத்திலே அந்த கல்லறையிடத்தில் உள்ளே பிரவேசித்து அவள் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறதை அவரை காணவில்லை என்று சொல்லுகிறாள். தூதனை காண்கின்றாள். தேவன் இயேசு கிறிஸ்து தாமே அவளுக்கு தரிசனம் அளிக்கிறார். மரித்து உயிர் தெழுந்த பின்பு முதலாவது இந்த மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கின்றார். என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, இருளின் வாழ்க்கை நம்மை விட்டு மறைகின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வருகின்ற போது, அவர் மீது அன்பு செலுத்துகின்ற போது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறவராய், நம்முடைய வேதனைகளை நீக்குகிறவராய், நம்முடைய துன்பங்களை மாற்றுகிறவராய், நம்மை மகிழ்ச்சியுற செய்கிறவராய் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியின் செய்தியை சொல்ல, ஆண்டவருடைய மகிமையின் செய்தியை சொல்ல கிருபை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகைவி குறித்து பார்க்கின்ற போது அவனுடைய வாழ்க்கை ஒரு இருளின் வாழ்க்கையாய் இருந்தது. அவன் ஒரு ஆயக்காரன், அவன் வரி வசூலிப்பவன், இஸ் a tax collector, அநியாயம் செய்கிறவன், வட்டி வாங்குகிறவன், இப்படிப்பட்டதானவன் ஒரு மனிதன் தான் சகையு. இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில வந்தாரோ அவனுடைய பாவ வாழ்க்கையை எல்லாம் மறைந்தது. இருளின் அதிகாரம் நீங்கினது. வெளிச்சம் அவனுக்குள்ளே வந்தபோது, ஆண்டவரே, நான் எவனிடத்தில் அநியாயமாய் வாங்கி இருக்கிறது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப கொடுக்கிறேன். அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை ஆண்டவருக்கு முன்னே சரண்டர் பண்ணுகின்றான். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகின்றது. அவன் மகிழ்ச்சி உள்ளவனாய் சந்தோஷமுடையவனாய் வெளிச்சம் வீசுகின்றது அவனுக்குள்ளே. அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்குள்ளேயும் வீசுகின்றது. இன்றைக்கு என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, நமக்குள் வெளிச்சம் வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாய் காணும். நாம் என்னென்ன அடிமைத்தனத்திற்குள் பாவ பழக்க வழக்கங்களுக்குள் இருந்தோமோ, இன்றைக்கும் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லி பாவ வாழ்க்கைக்குள்ளே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்திருக்கிறார், நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்று அறிந்தவர்களாய் அந்த அந்தகாரத்தின் வாழ்க்கையை மாறி நம்மைக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாயிருந்தான். தமஸ்கு பட்டணத்திற்கு செல்லுகின்ற போது அங்கே ஆண்டவர் கர்த்தர் அவனை சந்திக்கின்றார். அவன் தேவ தரிசனத்தை காண்கின்றான். அந்த நேரத்தில் தானே அவனுக்குள்ளே மாற்றம் ஏற்படுகின்றது. வெளிச்சம் எப்போது அவனுடைய வாழ்க்கையில வீசியதோ அந்த நேரத்தில் இருந்து அவனுடைய பழைய வாழ்க்கை மாறி அவனுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாய் மாறுகின்றது. அநேகரை இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, இந்த நாட்களிலே ஏன் நாம் இருண்டவர்களாய் இருளின் அதிகாரத்துக்குள் இருந்து மன சமாதானமற்றவர்களாய் மன சந்தோஷம் இல்லாதவர்களாய் ஏன் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? நம்மை ரட்சிக்க இந்த பூவுலகில் வந்த தேவன், நமக்கு சமாதானத்தை அருளி செய்கிற தேவன், நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கின்ற போது நாம் ஏன் வழி தெரியாதவர்களாய் நம்முடைய மனம் குருடாக்கப்பட்டதாய் தேவனை விட்டு அகன்று போனவர்களாய் வாழ வேண்டிய அவசியம் என்ன? பவுலின் வாழ்க்கையை மாற்றின தேவன், மகதலேனா மரியாளின் வாழ்க்கையை மாற்றின தேவன், சகைவின் வாழ்க்கையை மாற்றின தேவன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களின் ஒருவனை மாற்றின தேவன். அவனுடைய இருள் மாறி எப்போது ஆண்டவர் அவனுக்குள்ளே கடந்து வந்தாரோ அவனுக்குள்ளே வெளிச்சம் வீச ஆரம்பிக்கிறது.
என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, என்றைக்கு அந்த சந்திப்பை, அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ அந்த நாளிலிருந்து ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சம் மங்கி போகக்கூடாது. இந்த வெளிச்சம் இருள் அடையக்கூடாது. என்றைக்கு என் உள்ளத்திலே இயேசு தங்கினாரோ, என் உள்ளத்திற்குள்ளே கடந்து வந்தாரோ, அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் முன்னையும் வீச வேண்டும். அது கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருந்தது, இருள் தான் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதய ஆழத்திலே இருள் இருக்கும் என்றால், தேவாவியானவர் பரிசுத்தாவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி பூமியின் இருளை மாற்றி இந்த பூமியை முழுவதுமாக ஒரு பூர்ணமான ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். எப்போது வெளிச்சம் உண்டானதோ அந்த நேரத்தில் இந்த பூமியிலே புல்பூண்டுகள் முளைக்க ஆரம்பித்தது. மரம் செடி கொடிகள் உண்டானது. பெரிய நட்சத்திரங்கள், சுடர்கள், இவை அனைத்தும் உண்டாயிற்று. ஊர்வன ஜந்துக்கள், நீரில் நீந்தக்கூடியவைகள், இவை அனைத்தும் உண்டாயிற்று. மிருகங்கள் உண்டாயிற்று. இந்த பூமி தன்னுடைய நிலையை பூரணமாய் அடைந்து கொள்ள முடிந்தது. அதுவரைக்கும் இருள் மட்டும்தான் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய சந்திப்பு நம்மை ரட்சித்த போது நமக்குள் ஒருவருக்கும் சொல்லி அறிவிக்க முடியாத அளவிற்குள்ளான தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் நம்மை நிறைத்ததை மறந்து போக வேண்டாம். அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இருக்காதபடிக்கு சாத்தானானவன் அவர்களுடைய மன கண்களை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சாத்தான் முதலாவது கை வைப்பது நம்முடைய இருதயத்தை தான். நம்முடைய மனதை அவன் குருடாக்குகின்றான். மகிமையின் அறிவாகிய கர்த்தருடைய சுவிசேஷமாகிய தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையின் சுவிசேஷமாகிய ஒளி நமக்குள்ளே இருக்கின்ற போது, தேவ வார்த்தை நமக்குள்ளே இருக்கின்ற போது, அது ஒரு நாளும் இருள் அடையக்கூடாது. எப்போது அவிசுவாசம் கொள்கின்றோமோ அப்போது இருளுக்குள்ளே நாம் செல்லுகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார், சரிதான். ஆனால் இன்றைக்கு நாம் அதை விட்டு பின்வாங்கினவர்களாய், அவிசுவாச இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய வெளிச்சம் இருள் ஆகின்றது என்பது நான் அர்த்தம். அவிசுவாசிகளுக்கு ஒருபோதும் அந்த ஒளி பிரகாசமாய் இருக்க முடியாது. எனவே நாம் எச்சரிப்போடு கூட நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக் கொள்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஒளி நமக்குள்ளே இருக்கின்ற போது உலக மக்கள் கூட சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனதில் வெளிச்சம் இருக்கின்ற போது முகத்தில் வெளிச்சம் இருக்கும், பிரகாசம் இருக்கும். அது வேஷமானது அல்ல. மற்றவர்களுக்கு முன்னே நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தைகள் அத்தனையுமே கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துகின்ற வெளிச்சம் கொடுக்கின்றதாய் காணப்படும். எனவே இந்த வெளிச்சம் இருளாகாமல் இருக்க நாம் எச்சரிக்கையாய் இருப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நாம் காத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய இருதயத்தை. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லி இருக்கிறது. அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியை அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிருக்காதபடிக்கு குருடாக்கின சத்துருவுக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். எப்படி எச்சரிக்கையாயிருப்பது? தேவனுடைய வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற போது அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை, நாம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். விசுவாசித்து தொடர்கின்ற போது இந்த இருதயத்தை சத்ரு ஒன்று செய்ய முடியாது. எனவே தான் பக்தன் தாவீது சொன்னார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்.
பாவம் செய்கின்ற போது அங்கே இருள் குடிக்கொள்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கின்ற போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற போது வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருளாகிறதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு வேதத்தை எத்தனையோ வாசிக்கின்றோம், ஆனாலும் அவிசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொள்ளுகின்றது. இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ரோமர் 1 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஸ்துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் அறிவாகிய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளிய மகிமையாகிய சுவிசேஷத்தின் ஒளியை அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இருக்காது. நமக்கு ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வெளிச்சம் இருளாகாமல் இருக்க வேண்டுமானால் நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. உன் வாழ்க்கையில எந்த காரியத்திலே வெற்றி வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலே நற்செய்தி வேண்டும், உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த காரியத்திலே நம்பிக்கையுற்று முன்னேறி செல்வதற்கு நீ எதை வாஞ்சிக்கின்றாயோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாச இருதயத்தை நாம் டெவலப் பண்ண வேண்டும், நமக்குள்ளே புதுப்பிக்க வேண்டும், நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வெளிச்சம் இருளாகாது. இன்னும் நாம் இரண்டாவதாக நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ளும்படியாய் செய்ய வேண்டியது, சத்ரு ஒன்றில் மனதை குருடாக்குகின்றான், இன்னொன்று உணர்வற்ற ஒரு இருதயத்தை கொடுக்கின்றான். ஆண்டவரை அறிந்திருந்தும் அறியாததை போன்ற ஒரு வாழ்க்கை, எப்படியோ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை ஸ்துதிக்கிறது கிடையாது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது கிடையாது, அவரை மகிமைப்படுத்துகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஆண்டவர் செய்கின்ற நன்மைகளுக்கு, அவர் அனுதின நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதற்கு, கொடுத்திருக்கின்ற சுகத்திற்கு, கொடுத்திருக்கின்ற நன்மைகளுக்கு, கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு, கொடுத்திருக்கிற சுதந்திரங்களுக்கு, கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் துதி சொல்லுவோம் என்றால் நம்முடைய வாயிலிருந்து தொரிக்க வேண்டியதும் எப்போது உருவாக்க வேண்டிய ஒன்று ஸ்துதி ஸ்தோத்திரம் மாத்திரமே. நாம் நடக்கின்ற போது, நாம் இருக்கின்ற போது, நாம் எந்த காரியத்தை செய்கின்ற போது, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். சத்துரு நம்மை அணுக முடியாது. நம்முடைய வெளிச்சம் உலகத்தில் வீசத்தக்கதாக இருள் அடையாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காக்கின்றவராயிருக்கிறார். எனவே என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, இந்த நாட்களிலே விசுவாசத்திலே குறுகி போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் இருளாகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த விசுவாசம், வேத வார்த்தையின் மீது இருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவருக்கு துதி செலுத்துகின்ற போது நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாயிருக்கும். சத்ரு உணர்வில்லாத இருதயமாய் மாற்றி இருளடைய செய்ய முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நாம் வாழ முடியும். இன்னும் மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று லூக்கா 21 அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது. இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகை குறித்து நாம் நினைப்பதில்லை. நம்மை உருவாக்கின தேவன், நம்மை வழி நடத்துகின்ற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நமக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே பலியான தேவன், மீண்டும் அவர் சொல்லி போன வாக்குத்தத்தம் தான் அவர் மீண்டும் வருவேன் என்பது. இயேசுவின் 2ஆம் வருகை என்பது நிச்சயமாயிருக்கிறது. அந்த நாள் வருகின்ற போது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால் நாம் எச்சரிப்பின் சத்தம் ஒன்றை ஆண்டவர் வைக்கிறார். நம்முடைய இருதயத்தில் லௌகீக கவலைகள், உலகத்தில் இருக்கக்கூடியதான கவலைகள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை நான் எப்படி பராமரிப்பேன், எப்படி கல்வி கொடுப்பேன், எப்படி வீடு கட்டுவேன், நான் எப்படி என்ன தொழில் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி பயணிப்பேன் என்று நீங்கள் வேதனைப்பட வேண்டிய தேவை கிடையாது. பெருந்திண்டியினாலும், பெருந்திண்டி என்று சொல்லும் போது அதிகமாய் சாப்பிடுவது, குளுட்டானிக் நேச்சர், அதிகமாய் சாப்பிடுவது, வயிற்றுக்கு தேவையானதற்கு மிஞ்சி, அதனாலும் நாம் பாரமடைகிறவளாய் இருக்கக்கூடிய, நோயிற்று பாரமடையக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். வெறியினால், லௌகீக கவலைகளினால் நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இட்ஸ் a warning.
ஆண்டவர் எப்போதும் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சத்ரு நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சத்ரு அதற்கு எதிராகவே எப்படி இந்த இருதயத்தை அவிசுவாசம் உள்ள இருதயமாய் மாற்றலாம், எப்படி இந்த இருதயத்தில் ஸ்துதி ஸ்தோத்திரம் இல்லாமல் செய்து உணர்வில்லாத இருதயமாய் மாற்றலாம், எப்படி இந்த இருதயத்தில் லௌகீக கவலைகளை கொண்டு போடலாம், எப்படி இருளடைய செய்யலாம் என்பதுதான் சத்ருவுடைய சிந்தையாய் இருக்கின்ற போது, நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் எச்சரிப்பின் சத்தத்தை பெற்ற நீங்கள் லௌகீக கவலைகளை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் செய்யாதபடி தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் எப்போதும் எச்சரிக்கையோடு நாம் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் வீணான துக்கங்கள் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைய தினத்திற்கு அதன் பாடுபோதும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை கூட, இன்றைக்கு இருக்கிற பாடுகளோட கூட நாளைய தினத்தின் பாடையும் நம்முடைய தலையில் சுமக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்கின்ற ஜீவ வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால், அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் ஒரு நாளும் இருளடையாது. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவஜனமே, விசுவாசத்திலே உறுதியாய் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த தேவ பலன் உங்களுக்குள் இருக்க வேண்டும். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதம் 27:1 சொல்லுகிறார். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று தைரியமாய் சொல்லுகிறார். அவர் வெளிச்சமாய் இருக்கின்ற போது ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக போராட்டங்கள் இருந்தது. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் அவருக்குள்ளே வெளிச்சமாய் வந்தாரோ அந்த நாளிலிருந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக இடம் கொடுத்த ஒரு பக்தன் தான் தாவீது என்று நாம் அறிய முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வோம். இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமாவை காக்க வேண்டும். எந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நம்முடைய வெளிச்சம் இருளாகாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமாவை காக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 23:11, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு ஆத்துமாவை குறித்து நாம் நினைப்பதில்லை. ஆண்டவருடைய அன்பு என்றைக்கும் நிலையானதா இருக்கிறது. உலக மனுஷனுடைய அன்பு மாறி போகும், ஆனால் தேவனுடைய அன்போ மாறாததா இருக்கிறது. அவர் வெளிச்சமாய் நமக்குள் வந்து இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டார் என்றால் அந்த அன்பை நாம் என்றைக்கும் நினைத்து அன்பு கூற வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இந்த ஆத்துமா கரைபடாதபடி நாம் காத்து கொண்டால் மட்டுமே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி காத்துக்கொள்ள முடியும். அதற்காக 2 காரியங்களை உங்களுக்கு முன் சொல்ல விரும்புகின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:23 சொல்லுகிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். என்னை கேட்கின்ற அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலேயும் நம்முடைய வாயை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாயையும் நம்முடைய நாவையும் நாம் அடக்கிக் கொள்ளுவோம் என்றால் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக் கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற போது அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவாகிய மகிமையின் ஒளி அவருக்குள் இருந்தபோது 2 கொரிந்தியர் 4:8 நாம் பார்க்கலாம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். எப்படி இது சாத்தியம்? தேவ கிருபை. வீணான வார்த்தைகள் ஒன்று வாயிலே கிடையாது. நம்முடைய வாயையும் நம்முடைய நாவையும் அடக்கிக் கொள்ளுகின்ற போது
நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள முடியும். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள் இருக்கின்ற போது நாம் ஒடுங்கி போவதே இல்லை. நாம் ஒருவேளை கலக்கமடைந்தாலும் மனமுறிவு அடையப்படுவதே இல்லை. ஒருவேளை துன்பப்படுத்தப்பட்டாலும் நாம் கைவிடப்படுவதே இல்லை. கீழே தள்ளப்பட்டாலும் நாம் ஒருபோதும் மடிந்து போகிறதில்லை. ஏன் பவுல் இதை சொல்லுகின்றார் தெரியுமா? மகிமையின் அறிவாகிய ஒளி, அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவருக்குள்ளே இருந்தபடியினால் தான் சொல்லுகின்றார். என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற போது நம்முடைய ஆத்மாவை காக்கத்தக்கதாக பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 21:19 சொல்லுகின்றது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று முந்தின வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாராலும் பகைக்கப்படுகின்ற போதும், நம்மை உபத்திரவப்படுத்துகின்ற போதும் வாயை நாவை காத்துக் கொள்ள வேண்டும். பொறுமையாய் இருந்து நம்முடைய ஆத்துமாவை காக்கின்ற போது நம்முடைய வெளிச்சம் ஒரு நாளும் இருள் அடையாது. என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தையை இந்த நாளில் நாம் நினைவு கூறுவோமாக. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் இணங்குகிறோம் என்றால் நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வோம். விசுவாசம் உள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறட்டும். உணர்வற்ற இருதயமாய் அல்ல, தேவனை துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற, மகிமைப்படுத்துகிற இருதயமாய் மாறட்டும். மூன்றாவதாக, லௌகீக கவலைகளற்ற எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது வைக்கின்ற ஒரு இருதயமாய் மாறட்டும். இன்னும் முக்கியமாய் நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாயையும் நாவையும் அடக்கி காத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். எல்லா காரியங்களிலையும் நாம் எதை செய்தாலும் தேவன் நம்ம மகிமைக்காக செய்து கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று தாவீது சொன்னது போல எல்லா காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி பொறுமையை காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்வார். சங்கீதம் 18:28 சொல்லி இருக்கிறபடியே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று பக்தன் தைரியமாய் சொன்னது போல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் மூடி இருக்கும் என்றால் இருளும் உங்களை சுற்றி வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக செய்யக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை மறவாமல் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருக்கு நித்தம் துதி பலிகளை செலுத்துங்கள். உங்கள் வாயை நாவை அடக்கி காத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக எப்போதும் தேவ கிருபைக்கு காத்திருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படியாய் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருப்பதாக. ஆமேன்.